அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில ஸ்டாக் நியூஸ் அண்டு மார்க்கெட்டோட நியூஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல் யாரெல்லாம் தமிழ்லேயே ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீடியோவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். என்னென்னா, கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபரை நம்ம என்ன பண்ணுறோம், ரீச் பண்ணுறோம் அப்படின்றது எடுத்திருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. ஸ்டேஷனரி, ஸ்டோரேஜ் சிஸ்டம், கன்சியூமர் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் இந்த க்ரோத்னால லித்தியம் அயன் பேட்டரிக்கு நல்லாவே டிமாண்ட் இருக்குது. அதாவது கம்மிங் 2030க்குள்ளே 115 ஜிகாவாட்ஸ் ஹவர்ஸ் அளவுக்கு ஆகும், ரைஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நியூஸ் மணி கண்ட்ரோலில் இருந்து எடுத்திருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வேதாந்தா ஷேர் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3% வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன இருக்குது, டவுன் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வேதாந்தா ரிசோர்ஸ், அதாவது என்னென்னா ஷார்ட் செல்லிங் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, பல்க் குவான்டிட்டி பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்ஸ் இட்ஸ் பேரண்ட் ஃப்ரம் வேதாந்தா ரிசோர்ஸஸ். ஓகேங்களா, ரிசம்பிள்ஸ் ஏ பொன்ஜி ஸ்கீம். ஓகேங்களா, ஸோ இது மூலிமா என்னென்னா இன்றைக்கி பல்க் குவான்டிட்டி ஷார்ட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வேதாந்தா டவுன் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் கம்பெனிஸ். ஓகேங்களா, ஸோ ஷேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இஎம்எஸ் கம்பெனி டிக்ஸான் டெக்னாலஜி, கைனஸ் டெக்னாலஜி அண்டு ஷர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா 8% நான் இன்றைக்கி மார்க்கெட் என்னென்னா இன்றைக்கி ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேபி மார்கன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னென்னா ஓவர் வெயிட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஜூலை 9ஆம் தேதி. ஸோ அதனால் இந்த 3 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி இன்ட்ராடேயில் அரௌண்ட் 8% வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிருக்கு. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே என்ன பாசிட்டிவில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5% பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னா டவுன் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டிசிஎஸோட ரிசல்ட் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி குளோபலாக பார்த்தீங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டிஸ், ஒரு கரெக்டான ஒரு நிலைமை என்னென்னா, நம்ம குளோபலாக என்னென்னா இல்லை, நிறைய டேரிஃப் வார் போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் இஷ்யூஸ் என்னென்னா போயிட்டு இருந்தது. ஓகேங்களா, ஸோ அதனால் டிசிஎஸ் ரிசல்ட் நாளைக்கு வருது அப்படின்ற ஒரு சின்ன ஃபியர் நல்லா ஏற்பட்டு இருக்கு. ஸோ அதனால் ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு இன்றைக்கி இறங்கியிருக்கு. அடுத்ததாக வோடாஃபோன் ஐடியா. ஓகேங்களா, ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கு, நிறைய பேர் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு அந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் இப்போ 4G இப்போ அவங்க ரோல் அவுட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஸோ 5G அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 23 சிட்டிஸில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ முக்கியமான சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அகமதாபாத், ஆக்ரா, இண்டோர், ஜெய்ப்பூர், கொல்கட்டா, லக்னோ, நாக்பூர், பூனே, சூரத் அண்ட் விசாக். ஓகேங்களா, ஸோ அதுவும் இல்லாமல் இவங்க 5G டேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 300 ரூபாயிலிருந்து, அதாவது 299 ரூபாயிலேருந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் நியூஸ் வந்திருக்கு மணி கண்ட்ரோலில். ஸோ கிரைசாக் ஷேர், ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% ப்ரீமியமில் இன்றைக்கி ஐபிஓ ஓப்பன் ஆச்சு, அதாவது லிஸ்ட் ஆச்சு இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி ஏறி இருக்குது. ஸோ டிமாண்ட் இருக்குது இந்த ஸ்டாக்ஸ் ஸோ ஓவரால் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 26% இஷ்யூ ப்ரைஸில் இப்போ இன்றைக்கி வரைக்கும் ஃபஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்டாக் உங்களுக்கு அலாட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சதுன்றது என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் இன்றைக்கே செல் பண்ணிட்டீங்கன்றது என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஸோ டியூ டு வீக் பிஸ்னஸ். ஓகேங்களா, ஸோ குவார்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ட்ராடேயில் கிட்டத்தட்ட 5.8% இன்றைக்கி லோவாக இருக்குது, அதாவது 141.54. ஓகேங்களா, ஸோ இது இன்றைக்கி டிக்ளைன் பார்த்தீங்கன்னா 7% வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 செஷனில் பார்த்தீங்கன்னா 7% வரைக்குமே இது என்னன்னா டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஸ்டாக்
அசோக் லேலாண்ட். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா போனஸ் தர போகிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1:1, அதாவது யார் யாரெல்லாம் ஒரு ஷேர் வச்சுருக்கீங்களோ அடிஷ்னலாக இன்னொரு ஷேர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெக்கார்ட் டேட்டும் வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க, ஜூலை 16 ஆஸ் ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முந்தின நாள் எக்ஸ் ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் $250 இருக்குது அப்படின்னா 1:1ன்றதுனால $125 பாதியே என்னன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷ்னல் ஷேர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி வந்து என்னன்னா டபுள் ஆகும், ப்ரைஸ் வந்து டிவைட் ஆகும். ஓகேங்களா. ஸோ லாங் டேர்முக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்ததான் நைகா வெஞ்சர்ஸ். ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.36% வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாவே வந்து நல்லா பூஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 5.36% ஏறி இருக்குது. ஸ்மார்ட் ஒர்க்ஸ் கோவர்க்கிங் ஸ்பேஸ் ஐபிஓ. ஆக்சுவலாக இந்த ஐபிஓக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நேற்று தான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டான என்னோட கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் திங்ஸ் இருக்குது, இதனுடைய கேபிஐ, இதனுடைய பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, ஸோ எல்லா ரேஷியோவுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வீடியோ வந்துட்டு தனியாகவே மேக் பண்ணி போட்டிருக்கேன். யாரெல்லாம் வந்துட்டு நான் டீட்டெயிலாக பார்க்கணுமோ நம்ம வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் போடுறேன். நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐபிஓ வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுது. 10 ஜூலைலேருந்து 14 ஜூலை வரைக்கும். ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $387 $407 வரைக்கும், அதாவது 582 கோடி ஐபிஓ சைஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகுது நாளைக்கு. அடுத்ததான் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட $3.5 பில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது என்னென்னா ஃபேஸ்புக்கோட பேரண்ட் கம்பெனி மெட்டா, அவங்க வந்துட்டு 3.5 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபேன் கிளாஸஸ். ஸோ யாரெல்லாம் இந்த டெக்னாலஜி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே இது வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும் இது வந்துட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எலான் மஸ்க். ஸோ எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் அவங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க ஃப்ரம் இந்தியன் ஸ்பேஸ் ரெகுலேட்டர் அண்ட் இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் அத்தாரைசேஷன் சென்டர். ஓகேங்களா. ஸோ இவங்ககிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சேட்டிலைட் ப்ராட்பேண்ட் ஆப்ரேஷன் வந்து இந்தியாவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. ஸோ இந்த அத்தாரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 7, 2030 வரைக்கும் இது வந்து என்னென்னா இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு என்னென்னா ஸ்டார்லிங்கோட நெட் பேங்க் இது வந்து என்னன்னா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது என்ன நெட்வொர்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஃபைனலாக இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.